யாராச்சும் ஒரு பிளேயர் பேட்டிங், போலிங் அண்ட் ஃபீல்டிங் மூணுத்திலையுமே வேர்ல்ட் கிளாஸா பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? அப்படி ஒருத்தர் இருந்தாரு. அவர் கதையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அவர் பேரு ஜாக் காலிஸ். 1975 சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற கேப்டவுன் நகரத்துல பிறக்கிறாரு ஜாக் காலிஸ். 1995 இங்கிலாண்டோட டர்பன்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டெபியூ பண்றாரு. அந்த டெஸ்ட் மேட்ச் இவர் 27 ரன் தான் அடிக்கிறாரு. ஸோ கிரிட்டிக்ஸ் எல்லாருமே இவருக்கு டெஸ்ட் மேட்ச்க்கான குவாலிட்டி இருக்கா, இவர் டெஸ்ட் மேட்ச்க்கான டெம்பரமெண்ட் இருக்கான்னு சொல்லி கேள்விகள் எழுப்புறாங்க. 1997ல இந்த கிரிட்டிக்ஸோட எல்லா டவுட்டையும் சைலன்ஸ் பண்றாரு ஜாக் காலிஸ். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் டெஸ்ட்ல ஒரு சூப்பர் 100 அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஷேன் வான், கிளென் மெக்ரா அண்ட் எவ்வளோ ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை பேட்டிங் ஆடி வேர் அவுட் பண்ணி அவருடைய மெய்டன் 100 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 12-15 வருஷத்துக்கு ஜாக் காலிஸ் கன்சிஸ்டன்டா ஸ்கோர் பண்ணி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர்ன்ற பேரையும் வாங்குறாரு. 166 டெஸ்ட் மேட்ச், 13,289 ரன்ஸ், 45 செஞ்சுரி, 58 50 அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 55 அடிச்சிருக்காரு காலிஸ். போலிங்ல 292 விக்கெட்டும் 5 தடவை 5 விக்கெட் ஆலும் எடுத்திருக்காரு. அது இல்லாம அவர் ஒரு பிரில்லியன்ட் ஸ்லிப் ஃபீல்டர். டெஸ்ட் மேட்ச்ல டோட்டலா 200 கேச்சஸ்க்கு மேல எடுத்திருக்காரு. அவர் டெஸ்ட் டெபியூ பண்ண அதே டர்பன் கிரவுண்ட்ல 2013ல இந்தியாவோட ஒரு செஞ்சுரி அடிச்சு ரிட்டையர் ஆகுறாரு ஜாக் காலிஸ். ஒரு பேட்ஸ்மேனுக்கு பேட்ஸ்மேனாகவும், ஒரு போலருக்கு போலராகவும், ஒரு எக்ஸப்ஷனல் ஃபீல்டராகவும் இருந்த காலிஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் 360 டிகிரி பிளேயர். இத மாதிரி வேற எந்த பிளேயரை பத்தி உங்களுக்கு கதை கேட்கணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.